அல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எல்லா துதிக்கும், எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா ஆராதனைக்கும் உரியவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு ராஜாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கூக்குரல் கேட்பவரே, நன்றி, நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே, நன்றி, நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே, நன்றி, நன்றி ஐயா. என் குறைகளை தீர்ப்பவரே, நன்றி, நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருக்கிறேன். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருக்கிறேன். வேலனே கண்மலையே, நன்றி, நன்றி ஐயா. வேலனே கண்மலையே, நன்றி, நன்றி ஐயா. பெரியவரே, நன்றி, நன்றி ஐயா. பெரியவரே, உயிரே, நன்றி, நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருக்கிறேன். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். ஆவியில கூட யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்திலும் இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக கிறிஸ்துவ பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் குறையில்லையே, குறையில்லையே. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் குறையில்லையே, குறையில்லையே. என் கர்த்தர் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள Yeah.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குறையில்லையே அப்படின்னு பாடுறதுக்கு ஒரு நல்ல சுச்சுவேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்னை இந்த சுச்சுவேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சாருன்னா நான் இந்த பாட்டை பாடுவேன். ஒரு 3 சுச்சுவேஷன் நான் சொல்றேன். ஒன்று, எகிப்தினுடைய அடிமைத்தனம் அப்படி கொண்டு போய் உட்கார வச்சாருன்னா நான் அதை பாடுவேன். 2வது, வனாந்தரத்துல கர்த்தர் என்னை கொண்டு போய் வச்சா இந்த பாட்டு பாடுவேன். 3வது, கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசம். இந்த 3 சுச்சுவேஷன்ல உங்களை ஆண்டவர் எங்க கொண்டு போய் உட்கார வச்சா இந்த பாட்டை பாடுவீங்க? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. என்னது? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். சரி, ஆனா நம்ம மைண்ட் அப்படிதான் இருக்குது, நம்முடைய இருதயம் அப்படிதான் என்ன செய்து இருக்குது. கானான்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டாருன்னா நான் என்ன செய்வேன்னா இந்த பாட்டை என்ன செய்வேன், பாடுவேன். ஆனா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா வனாந்தரத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறப்ப இந்த பாட்டை பாடணும்னு எதிர்பார்க்கிறார். எங்க? வனாந்தரத்துல. ஏன் அப்படின்னா ஒரு ரகசியத்தை சொல்ற பாருங்க. ஆண்டவர் மோசையை அனுப்பி பார்வோன்ட்ட அனுப்பி என் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்திற்கு அவர்களை கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கிறேன், அவர்களை அனுப்பிவிடு அப்படின்னு என்ன செய்யல, சொல்லல. என்ன சொல்றாரு? என்னுடைய ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி அவர்களை போக விடு அப்படிதான் சொல்றாரு. ஆண்டவருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கிறது அவருடைய ஜனங்கள் அவரை சந்திக்கணும், அவருடைய ஜனங்கள் அவரை ஆராதிக்கணும், அவருடைய ஜனங்கள் அவரை என்ன செய்யணும், மீட் பண்ணணும், அவருடைய ஜனங்கள் அவரோடு கூட என்ன செய்யணும், இருக்கணும். அதுக்கு பிறகு பாலும் தேனும் ஓடுகிறதான கானானுக்கு என்ன செய்வாரு, கொண்டு போவார். ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு, என்னுடைய ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி அவர்களை போக விடு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஓரேப் மலையில இந்த சீயோன் பர்வதத்தில் அவர்களை நான் என்ன செய்வேன், சந்திப்பேன். சோ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் அவங்களுக்கு வச்சிருக்கக்கூடியதான ஆசீர்வாதம் என்னன்னா நான் அவங்கள பார்க்கணும், என்னுடைய ஆபிரகாமினுடைய சந்ததியை நான் என்ன செய்யணும், பார்க்கணும். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்து கூப்பிட்டு வந்து அவங்களை என்ன செய்யணும், பார்க்கணும். அதுக்கு பிறகு பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்தை என்ன செய்வேன், அவங்களுக்கு தருவேன். நியாயமா என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, மோசே கர்த்தரை பார்க்கறதுக்காக மலை மேல ஏறி போனப்போ எங்களை கூட்டி கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்தது என்று அறியோம் என்று சொல்லி பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கினதற்கு பதிலாக அவங்க அந்த இடத்துல கர்த்தரை துதிச்சு கர்த்தரை ஆராய்ச்சி உண்மையாவே கர்த்தருக்கு பண்டிகையை கொண்டாடி இருந்தாங்க அப்படின்னா கர்த்தர் அவர்களில் களி கொண்டிருப்பார். யார் வனாந்தர வாழ்க்கையில கர்த்தரை ஆராதிக்கிறாங்களோ, யார் வனாந்தரத்துல கர்த்தரை சந்திக்கிறாங்களோ, யார் ஒருவர் வனாந்தரத்துல கர்த்தரை ஆராதிக்கிறாங்களோ அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசிப்பார்கள். அதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காதிருந்தார், பாலும் தேனும் ஓடுகிறதான கானானுக்குள்ள பிரவேசித்தான் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில வனாந்தர வாழ்க்கையில பாடணும். முதல்ல கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார், அதுக்கு பிறகு ஆசீர்வாதங்களால் திருப்தி ஆக்குவார். நம்ம என்ன செய்யறோம், அவரெல்லாம் பார்க்கறது 2வது. முதல்ல எடுப்புல என்ன வேணும், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் நினைக்கிறோம். இல்ல, ஆத்துமாவை தேவன் திருப்தி ஆக்குவார், ஆவிக்குரிய காரியங்களை தேவன் திருப்தி ஆக்குவார். நெருக்கங்கள் மத்தியிலும் வனாந்தர அலைச்சல்கள் மத்தியிலையும் வருத்தத்தின் மத்தியிலும் கண்ணீரின் மத்தியிலையும் அவரை துதிச்சு பாடுங்க, அவரை ஆராய்ச்சி பாடுங்க. நிச்சயமாய் பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்தை காணும்படி, பிரவேசிக்கும்படி, சுதந்தரிக்கும்படி தேவன் கிருபை செய்வார். ஆமென், அல்லேலூயா. பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார்.
அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மீட்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மீட்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு. எதிரிகள் விருந்து படைக்கின்றார். எதிரிகள் விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மீட்பர். 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 மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மீட்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மீட்பர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. புது எண்ணெயும் புது அபிஷேகமும் முதல்ல நம்முடைய பாத்திரங்கள்ல என்ன செய்யணும்? நிரம்பணும். நம்ம பெரும்பாலான நேரங்களில் ஆசீர்வாதம் நிரம்பணும்னு என்ன செய்ய நினைக்கிறோம்? புது எண்ணெயும் அபிஷேகமும் நிரம்பணும். அது நிரம்பினதுக்கு பிறகு ஆசீர்வாதம் நிரம்பி வழியும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே. இன்னும் கடங்கான நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். இன்னும் கடங்கான நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெய்ய
கப்பங்கள் உறங்காதே, இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் கப்பங்கள் உறங்காதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராய் கண்டவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராய் கண்டவரே. வலப்பக்கத்தில் சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராய் கண்களையே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் கண்களையே. தீங்கும் என்னை மாறிடுமோ அவன் கிருபையின் நாளும் ஆறுதல் எனக்காகவே. மாறிடுமோ அவன் கிருபையின் நாளும் ஆறுதல் எனக்காகவே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராய் கண்டவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராய் கண்களையே. என்ன கடங்கா நன்மைகள் வருமே. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை ஆராதிக்க வேண்டும் என்கிறதான நோக்கம் உள்ளவராகவே இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியம். ஆனா அவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவருடைய ஆசீர்வாதத்திற்காக அந்த அளவிற்கு தாகத்தோடு நம்மளை என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஆண்டவர் சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்ததான ஒரு ஜெபம், அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தார். இன்னைக்கு எனக்கு என்ன வேணுமோ அத நீங்க கொடுங்க. பரலோகத்தின் தேவனானவர் கொடுங்க. இன்றைக்கு என்னுடைய தேவைகளை பரலோகம் சந்திக்கட்டும் சொல்லிட்டு யார் ஒருவர் அவரை நம்பி இருக்கிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. சோதமின் ராஜா சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை எல்லாம் நீ வச்சுக்கப்பா, ஜனங்களை எனக்கு தாருன்னு சொல்றாரு. ஆபிரகாம் உடனே பதறி போய் என்ன செய்யறாருன்னா, வேண்டாம் 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 வேண்டாம், சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு ஒரு சரட்டை ஆகிலும் ஒரு பாதரட்சையினுடைய வாரையாகிலும் நான் என்ன செய்ய மாட்டேன், எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உன்னதமான கர்த்தருக்கு நேராக என் கைகளை என்ன செய்யறேன், உடனே கையை என்ன செய்யறாரு, உயர்த்துறாரு. இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கட்டும். என் ஆசீர்வாதங்கள் எவ்வளவு வருஷங்கள் தாமதமா வருது பிரச்சனை இல்லை.
எத்தனை ஆண்டுகள் தள்ளி போகுது, பிரச்சனை இல்லை. ஆனால் சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு அவர் என்னை ஆசீர்வதிக்கட்டும், அவர் என்ன ஆசீர்வதிக்கட்டும். எண்ணுக்கடங்காத நன்மைகளை செய்கிறவரை நோக்கி என் கண்களை என்ன செய்வேன், ஏறெடுப்பேன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்களை அவருக்கு நேராக ஏறெடுக்கக்கூடிய அந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம மாறிட்டோம்னா போதும், நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவரே இந்த நாளுக்கு தேவையான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உன்னதத்தின் தேவனாகிய நீர் எனக்கு சந்திங்கன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம மாறிட்டோம்னா எண்ணுக்கடங்காத நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில பெறுகிறத பார்க்கணும். அதை விட்டுட்டு என்னுடைய கைபலன், என்னுடைய பிரயாசம், என்னுடைய சாமர்த்தியம், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணா தலைகீழா நின்னாலும் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கண்டடைய முடியாது. நிறைய ஓடுறோமே, அப்படி பார்த்தா இன்னைக்கு நிறைய நன்மைகள் பெருகி இருக்கணுமே, நிறைய ஆசீர்வாதங்கள் பெருகி இருக்கணுமே. நம்முடைய பிரயாசங்கள் அல்ல, நம்முடைய கர்த்தரே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. இருக்கிற இடங்களில எழுந்து நின்று அந்த பாடலின் வரிகளை உணர்ந்தவராய் வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே. இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் நீங்க வந்திருக்கலாம், எப்படிப்பட்டதான ஒரு நெருக்கத்தின் மத்தியில வந்திருக்கலாம். ஆனா அந்த பாடலின் வரிகளை உணர்ந்து பாடுங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், அவருக்கு நேராக என்னுடைய கண்களை நான் ஏறெடுக்கிறேன். பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை பெயர் நகன்றி நிலை மாறி துவி அகன்றி மலைகள் பெயர் நகன்றி நிலை மாறி துவி அகன்றி மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் அருள் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் அருள் எனக்கவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. என்னை அருளார் ஆவை காக்கும் என் தேவன், ஏற்கும் என்னை அருளார் ஆவை காக்கும் என் தேவன். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக கபரை இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக கபரை இது முதலாய். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன்.
வெட்கப்பட்டு போவதில்லை, நான் குற்றப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், பாக்கியவான் உம்மையே நம்பி. உம்மை நம்புவேன், பாக்கியவான் உம்மையே நம்பி. உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பி. உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பி இருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுத்தோர் என்று நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுத்தோர் என்று நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பி. உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பி. இயேசுவே, உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பி இருப்பேன். நீதானே என் துணையானி, என் கேடகமும் ஆணி. நீதானே என் துணையானி, என் கேடகமும் ஆணி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பி. உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பி. உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பி. உம்மை நம்பும் பாக்கியவான் உம்மையே நம்பி. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். கரங்களை உயர்த்தி, வெட்கப்பட்டு போவதில்லை, நான் குற்றப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்பி இருந்தானே, ஆண்டவன் தேடி போனானே, நீ உனக்கு என்ன செஞ்சார், என்ன கிடைச்சது? வெட்கப்பட்டு போவதற்கு விட மாட்டார். யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிறோமோ, யாரெல்லாம் அவரை சார்ந்து இருக்கிறோமோ, யாரெல்லாம் என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், என் தேவன் என்னை விடுவிப்பார், என் தேவன் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார் சொல்லி அவரை நம்பி இருக்கிறீர்களோ, அவருடைய வாழ்க்கையை மாற்றவர் போதுமானவர், விடுவிக்கவர் போதுமானவர், ஆசீர்வதிக்கவர் போதுமானவர், உயர்ந்தவர் போதுமானவர், எண்ணி முடியாத நன்மைகளை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களுக்கு சொந்தக்காரர்.
அவரை நம்பினவர்கள், அவரை நம்பினவர்கள், அவரை நம்பி நிற்பவர்கள் வாக்கியவான்கள் என்று சொல்லத்தக்கதாக அநேகருடைய கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக நம்மை ஆசீர்வதிக்கிறவர், பிரத்யட்சமாக நம்மை உயர்த்துகிறவர், பிரத்யட்சமாக நமக்கு நம்மோடு கூட இருப்பவராக வெளிப்படுகிறவர். மறந்து போகிற தேவன் அல்ல, மறந்து விடுகிற தேவன் அல்ல. நம்மேல் நினைவாயிருக்கிற ஆண்டவர், நம்மை நினைத்திருக்கிற ஆண்டவர், நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ரிஷா கபஷதரலரபா நூரிதரலரசதரலரபா. சில நேரங்கள்ல நமக்கான நன்மைகள் தாமதமாகலாம், அது தள்ளி போகலாம். ஆனா சொன்னதை செய்கிறதான சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அப்படிதான் வசனம் சொல்லுங்க. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார், அவர் சொன்னதை செய்கிறவர், அவர் திட்டம் பண்ணினதை நிறைவேற்றுகிறவர். சில தாமதங்கள் நமக்கு சோர்வுகளை கொண்டு வரும். சில தாமதங்கள் நமக்குள்ள ஒரு அவிசுவாசத்தை கொண்டு வரலாம். சில தாமதங்கள் நமக்குள்ள தடுமாற்றத்தை கொண்டு வரலாம். வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல சிட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள், உயரே எழும்புவார்கள். எவ்வளவு வருஷம் தாமதிக்குதோ அவ்வளவு வருஷம் காத்திருந்தா போதும்னு கர்த்தர் சொல்றார். வெயிட் பண்ணா போதும்னு கர்த்தர் சொல்றார். நம்ம ஒருவேளை நினைக்கலாம், இல்ல தாமதமாகுது, நம்முடைய நேரம் அல்ல. அவருடைய வேலை வரும் பொழுது, அவருடைய வேலை வரும் பொழுது அவர் கிரியை செய்கிற ஆண்டவர், அவர் கிரியை செய்கிற ஆண்டவர். அது வரைக்கும் நம்மகிட்ட தேவன் எதிர்பார்க்கக்கூடியதான ஒரே ஒரு வார்த்தை, உம்மை நம்புறோம்பா, உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை நம்பி இருக்கிறோம். தாவீது சொல்றார், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை நோக்கி காத்திரு, நீ நம்புகிறது அவராலே ஆகும், நீ நம்புகிறது அவராலே ஆகும். எதுனா வேணாலும் நம்புங்க, அவராலே ஆகும். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. சில வெட்கங்களுக்கு காரணம், சில வேதனைகளுக்கு காரணம், சில அவமானங்களுக்கு காரணம் கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல மனுஷங்களை வைக்கிறோம். கர்த்தர் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கையை மனுஷங்க மேல தான் அவர் சொல்லி இருக்கிறார், அவர் செய்வார். உங்களை தான் நான் கடவுள் மாதிரி நம்பி இருக்கிறேன். மனிதர்கள் மேல் நாம் வைக்கிறதான நம்பிக்கைகள் நம்மை வெட்கத்திற்கும் அவமானத்திற்கும் நேராக நடத்தும்.
எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு 100% உங்களை மாத்திரமே நான் நம்பி நிற்கிறேன்ப்பா. எனக்கு உதவி செய்ய, எனக்கு தூக்கி விட, ஆண்டவரே சப்போர்ட் பண்ண எனக்கு யாரும் இல்லப்பா, உங்களை விட்டா யாரும் இல்லப்பான்னு சொல்லி அவரை நோக்கி நம்முடைய கரங்கள் உயர்ந்திருக்குமானால் இந்த வாரத்துல தேவன் அற்புதம் செய்ய போதுமானவர். உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மை என்று யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மை என்று யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோம், உம்மை என்று யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கி, கரங்களை உயர்த்தி, நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. நாம் இல்லாத இடங்களிலே நம்முடைய முதுகுக்கு பின்னாக பேசக்கூடியதான வார்த்தை, அவமான சொற்கள், நிந்தையான வார்த்தைகள், சில ஏளனமான பார்வைகள், அற்பமா பார்க்கிறது, அற்பமா இழிவா சில பார்வைகள், இழிவான ஏளனமான பார்வைகள் இருதயங்கள்ல உண்டாக்கக்கூடியதான அந்த வலி, வேதனை, சில நேரங்களில் யார்கிட்டையும் சொல்லி கூட அழ முடியாது. அந்த அளவுக்கு இருதயங்களை ஊடுருவி குத்தி காயப்படுத்தி கிழித்து போடுகிறதான அனுபவங்கள், இதெல்லாம் யாரால மாற்ற முடியும்? கர்த்தர் ஒருவரால மாற்ற. நாம் ஆராதிக்கிறதான ஆண்டவர் நமக்கு பின்னாக பேசக்கூடியதான வார்த்தைகளை கேட்டிருக்கிறார். நாம் இல்லாத இடங்களிலே நம்மை குறித்து பேசுகிறதான அவச்சொற்கள், நிவச்சொற்கள் எல்லாவற்றையும் கேட்கிறதான இவைகளின் மத்தியில், நிந்தைகள், அவமானங்கள் மத்தியிலே ஆண்டவரே உம்மைதான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லி நிற்போமா? நம்முடைய தலைகளை நிமிர பண்ணுகிறவர்கள், நிந்தையும் அவமானமும் சுமந்து கொண்டு உம் செத்தை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சாகித்துக் கொண்டு உம் செத்தை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் கரத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க கரத்தையே சொல்லுவோம். எங்க வாழ்க்கையில
செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்துக் கொண்டு உங்கள் முகத்தை நோக்கி இருக்கிறோம். உங்கள் முகத்தை நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில், உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில், உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு. நீதானே வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றிக்கொண்டேன். நீதானையா வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றிக்கொண்டேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில், உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் இந்த மண்ணுலகில், உம்மையன்றி வேறு விருப்பம். உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துவீரே, உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துவீரே. முடிவிலே என்னை மகிமையில் சேர்த்துக் கொள்வீர். முடிவிலே என்னை மகிமையில் சேர்த்துக் கொள்வீர். நன்றி ஐயா, நாள் முழுவதும் நல்லவரே, நல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுவதும் நல்லவரே, வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில், உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில், உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாக ஆவியில் ஏற்பட்ட யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்புவோம். பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
9 மற்றும் 11 வசனங்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பன்னனும் ஆனேன். என் ஞானமும் என்னோட கூட இருந்தது. என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. சாலமோன் ஞானியை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். சாலமோனை பொறுத்த மட்டிலும் அவர் பல இடங்களிலே தள்ளப்பட்ட நபராகவே இருந்தார். ஒருவேளை நம்ம சொல்லலாம், அவர் தாவீதினுடைய குமாரன், அரண்மனையில் பிறந்தவர் அப்படிலாம் இருந்தாலும் அந்த அரண்மனையில் சிங்காசனத்துக்கு நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா இருந்தாங்க. அப்சலோம், அதோனியா, எல்லாவற்றையும் தாண்டி இவர் பத்சேபாளுக்கு பிறந்தவர் என்கிற காரணத்தினால் பல நேரங்களிலே ஏற்றுக்கொள்ளப்படாமல் புறக்கணித்து தள்ளப்பட்டதான ஒரு நபராகவே இருந்தார். அவருக்கும் தனக்கு சிங்காசனம் கிடைக்கும் அப்படிலாம் என்ன செய்யலைன்னா நம்பல. ஆனா ஒரு காலகட்டத்தில் சிங்காசனம் அவரை தேடி வந்தது அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். தேவன் அவரை சிங்காசனத்தில் அமர வைத்தார். அவரும் ஆரம்ப நாட்களில் கர்த்தரோடு கூட ஐக்கியமாக இருந்தார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யத்தையோ சத்துருக்களுடைய ஜீவனையோ ஆயுசு நாட்களையோ கேளாமல் ஏராளமாயிருக்கிற அந்த ஜனங்களை நடத்துவதற்கு தேவையான ஞானத்தை தாரும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்டபடினால் தேவன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்தார், கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சம்பத்தையும் கொடுத்தார் அப்படிலாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாக தன்னுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு நபர் தான் யார் அப்படின்னு பார்த்தா சாலமோன். நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் அவருக்கு கிடைச்சது அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சிங்காசனத்தில் இருந்த நாட்களிலும் அவர் செய்ய நினைத்த எல்லா காரியங்களையும் செய்தார். இன்னமும் சொல்ல போனா தாவீது ராஜா ஆலயத்தை கட்ட விரும்பினார். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ அல்ல, உன் கற்ப பிறப்பாகிய சாலமோனே எனக்கு ஆலயத்தை கட்டுவான். அப்ப தாவீதுனுடைய மன விருப்பங்களை கூட நிறைவேற்றினது யார் அப்படின்னா சாலமோன் தான். அவருடைய நாட்களிலே ஆலயத்தை கட்டினார், அவருடைய நாட்களிலே அரண்மனையை கட்டினார், அவருடைய நாட்களிலே பொன் ஒரு பொருளாய் மதிக்கப்படவில்லை அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். பொன் ஒரு பொருளாய் மதிக்கப்படலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்கங்க என்ன செய்யும் கிடக்கும். அந்த அளவிற்கு அவர்கள் செல்வ செழிப்போடு இருந்தார்கள் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அவர் சொல்லும் போல சொல்றாரு, எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பன்னனும் ஆனேன். எனக்கு முன்னாடி நிறைய பேர் எருசலேம்ல இருந்திருக்கலாம், அதில் எல்லாரையும் பீட் பண்ணி எல்லாரையும் பார்க்கிலும் நான் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா என்ன செஞ்சேன்னா இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு அவர் கடைசியா சொல்லும் போது சொல்றாரு, என் கைகள் செய்த வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. எனக்கு என்ன தலைப்புல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, தேவன் இல்லாத வெற்றி அல்லது தேவனோடு கூட இருந்து நாம் பெறக்கூடியதான வெற்றி. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆண்டவருக்கு பிரியமான வழிகளிலே நடந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருந்து காத்திருந்து ஒவ்வொரு நன்மைகளையும் பெற்று ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேறினாலும் அதுல கிடைக்கக்கூடியதான வெற்றிக்கும் தேவன் இல்லாம கிடைக்கக்கூடியதான வெற்றிக்கும் ஒரு மகா பெரிய வித்தியாசம் என்ன செய்து இருக்குது. ஒரு நிலைத்த வெற்றி, இதுதான் உண்மையான சக்சஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா அது தேவனோடு கூட இருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறதான வெற்றி.
சாலமோனை பொறுத்த வரைக்கும் நிறைய காரியங்கள்ல சக்சஸா இருந்தார். செல்வம், அவருடைய ஞானம், அதிகாரம். ஆனா வாழ்க்கையை முடிக்கிறப்ப சொல்றாரு எல்லாம் வீணாக இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம், அவருடைய கடைசி நாட்கள்ல தேவன் என்ன செய்யல இல்ல, அவருடைய கடைசி நாட்கள்ல கர்த்தர் என்ன செய்யல இல்ல, அவருடைய கடைசி நாட்கள்ல அவர் தேவனை என்ன செய்யல, முறையாக பின்பற்றவில்லை அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். வாழ்க்கையில தேவன் இருந்த பொழுது பல காரியங்களை அவர் என்ன செஞ்சார்னா வெற்றி கொண்டார்னு சொல்லி பார்க்கிறோம். சிங்காசனத்தை அவர் வெற்றி கொண்டார். சாலமோன் உயர்த்தப்பட்டார். சாலமோன் செய்ய நினைத்த எல்லா காரியங்களையும் செய்தார். அதை அவரே சொல்றாரு, எனக்கு முன்ன எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பன்னனுமானேன். யாருக்கும் கொடுக்காத ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். யாருக்கும் கொடுக்காத நன்மைகளை கர்த்தர் கொடுத்தார். யாருக்கும் கொடுக்காத செல்வங்களை கர்த்தர் கொடுத்தார். யாருக்கும் கொடுக்காத பலவிதமான நன்மைகளை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். ஆனால் எல்லாம் எது வரைக்கும்னா அவர் தேவனை தேடுகிற வரைக்கும், அவர் தேவனோடு கூட இருக்கிற வரைக்கும், அவர் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற வரைக்கும். ஆனா அவருடைய வாழ்க்கையில பின்மாற்றம் வந்து அவர் பல ஜாதியான பெண்களை திருமணம் செய்து கொண்டு கர்த்தரை விட்டு விலகின போது அவருக்கு மன சஞ்சலத்தை தேவன் கொடுத்தார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். சாலமோன் எங்க சறுக்கினார், சாலமோன் எங்க விழுந்து போனார், சாலமோன் எங்க தவறினார்னா உபாகமத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில். எப்ப கர்த்தர் சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறாரோ அப்ப என்ன செய்யணும்னு சொல்றாருன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். சாலமோனுடைய வாழ்நாள்ல பொன் ஒரு பொருளாய் மதிக்கப்படல. அவ்வளவு திருப்தி. சாலமோன் திருப்தியாய் இருந்தார். அரண்மனையில் இருந்தவர்கள் திருப்தியாய் இருந்தார்கள். அந்த தேசத்தில் இருந்ததான ஜனங்கள் எல்லாம் திருப்தியாய் இருந்தாங்க. ஆனா நீ புசித்து குடித்து திருப்தி அடைந்திருக்கையில் கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். ஆனா சாலமோன் கர்த்தரை ஸ்தோத்திரிச்சாரா? இல்ல. சாலமோன் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினாரா? இல்ல. அவருடைய வாழ்க்கையில எல்லாம் நிறைவாய் கிடைத்து திருப்தியாய் இருக்கையில அவர் தேவனை மறந்து போனார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல தேவன் எச்சரிக்கிற பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் இன்று நான் உனக்கு விதிக்கிறவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ புசித்து குடித்து திருப்தி அடைந்திருக்கையில, எல்லா ஆசீர்வாதங்களும் சம்பூர்ணமாய் இருக்கையில, நீ லைஃப்ல நான் சக்சஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு நீ வரும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும் இன்று நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும், உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போதும், உன் இருதயம் மேட்டுமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களிலே உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமான இந்த பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவருமாகிய உன் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன செய்யாத, மறவாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. ரியல் சக்சஸ் அப்படிங்கிறது என்ன? அல்லது நம்ம ஆசீர்வாதங்கள் அடைந்ததற்கு பிறகு, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டதற்கு பிறகு எப்படி இருக்கணும்னு கர்த்தர் என்ன செய்யறார்னா, வனாந்தரத்துல வச்சு என்ன செய்யறார்னா அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஒரு குறைச்சல்கள் மத்தியில நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே என்ன மறந்துட்டீங்களா? ஆண்டவரே ஏன் என்ன மறந்துட்டீங்க? என்னுடைய பிரச்சனைகளை கொஞ்சம் பாருங்க, என்னுடைய சூழ்நிலையை கொஞ்சம் பாருங்க.
அதே ஆசீர்வாதம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கத்தரை மறந்துடுவோம்னு வசனம் சொல்லுது. உன் தேவனாகிய கத்தரை நீ மறவாமலும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறதற்கான காரணம், குறைச்சல்கள் மத்தியிலே நாம் தேவனை தேடுகிற அளவிற்கு, தேவனை பிடித்துக் கொள்ளுகிற அளவிற்கு, தேவனை சார்ந்து நிற்கிற அளவிற்கு ஆசீர்வாதங்கள் வந்ததற்கு பிறகு அவரை தேடுகிறது இல்லை, அவரை சார்ந்து கொள்ளுகிறது இல்லை. 18ஆம் வசனம் சொல்லுது, 17-18, என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு என்ன தலைப்புன்னா, கண்ணுக்கு தெரியும் வெற்றி வெர்சஸ் உள்ளத்திற்கு தெரியும் வெற்றி. இப்போ வெளிப்பிரகாரமா நம்ம பார்க்கிறப்போ சாலமோனுடைய லைஃப் ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் போல இருக்கலாம். ஆனா கடைசியா வாழ்க்கையை முடிக்கிறப்போ இவைகள் எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு மிக மோசமான சூழ்நிலையில எல்லா சஞ்சலம், எல்லா வருத்தம், எல்லா மாயை, எல்லா வேதனையும் சொல்லிட்டு முடிக்கிறதுக்கான காரணம், கண்ணுக்கு தெரிந்ததான வெற்றிகள் அவருடைய உள்ளத்திற்குள்ள ஒரு நிறைவை என்ன செய்யல, கொடுக்கல. ஒரு மன நிறைவை கொடுக்கல, ஒரு மன நிம்மதி என்ன செய்யல, கொடுக்கல அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களும் வனாந்தரத்துல இருந்தப்ப கர்த்தரை தேடினாங்க, வனாந்தரத்துல இருந்தப்ப கர்த்தரை சார்ந்திருந்தாங்க. அடுத்த வேளை ஆகாரத்திற்கு அவர்கள் வானத்து மன்னாவை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அவர்கள் தாகத்துக்கு கண்மலை தண்ணீரை என்ன செஞ்சாங்க, எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆனா அவர்கள் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்ததுக்கு பிறகு, புசித்து திருப்தி அடைந்ததற்கு பிறகு கர்த்தரை மறந்தார்கள் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். குறைச்சல்கள் மத்தியில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது அல்ல, நிறைவுகளின் மத்தியில, ஆசீர்வாத பெருக்கங்களின் மத்தியில, நம்ம கேட்கக்கூடிய சகல ஆசீர்வாதங்களை கொடுத்ததுக்கு பிறகு நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத கர்த்தர் பார்க்கிறார். அது இஸ்ரவேல் ஜனங்களா இருந்தாலும் சரி, அது சாலமோன் ராஜாவாக இருந்தாலும் சரி. அண்ணன் நம்மகிட்ட கேட்கக்கூடியதான ஒரு கேள்வி என்னன்னா, நான் உயர்த்தப்பட்ட பிறகு இன்னமும் தேவனை பிடித்து வைத்திருக்கிறேனா? நான் உயர்த்தப்பட்ட பிறகு இன்னமும் தேவனுக்கு அதே முக்கியத்துவத்தை கொடுக்கிறேனா? என் வாழ்க்கையில நான் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு பிறகு இன்னமும் அதே போல தேவனுடைய சமூகத்துல நான் நிற்கிறேனா? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் வாலிபர்களாய் இருக்கும் பொழுது பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். சங்கிலிகளிலே கட்டப்பட்டிருந்தார்கள். அப்ப அவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். அடிமைத்தனத்துல அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கர்த்தரை சார்ந்திருந்தாங்க. ராஜபோஜனத்தினால் தங்களை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று எண்ணி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அதையெல்லாம் ஒதுக்கினாங்க. பருப்பு, இலைக்கறி முதலானவைகளை மாத்திரமே என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டாங்க. இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இவைகள் எல்லாம் எங்களை தீட்டுப்படுத்தும், இவைகள் எல்லாம் எங்களை கரைப்படுத்தும், எங்கள் ஆண்டவர் இதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார், எங்களுடைய பிரமாணம் இதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அடிமைத்தனத்துல. ஆனா அவர்கள் அடிமைகளாகவே இல்லை, கர்த்தர் அவர்களை என்ன செஞ்சார்னா உயர்த்தினார். அந்த தேசத்திலே அவர்களை தேவன் என்ன செஞ்சார், உயர்த்தினார். நேபுகாத்நேச்சாருடைய காலத்துல, தரியு ராஜாவினுடைய காலத்துல அவர்களுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆனால் வேதத்துல நீங்க எங்க தேடி பார்த்தாலும் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது எவ்வளவு உறுதியாய் தேவனை பிடித்துக் கொண்டார்களோ அதே அளவிற்கு விடாப்பிடியாய் உறுதியாய் உயர்வுகளின் மத்தியிலேயும் தேவனை என்ன செஞ்சாங்க, பிடித்துக் கொண்டார்கள். எவ்வளவு உயர்வுகள் வரட்டும், எந்த அளவிற்கு தேவன் உயர்த்தி கொண்டு போனாலும் சரி, அவர்கள் முன்பு செய்து வந்தது போலவே முழங்கால்களை தேவனுக்கு முன்பாக முடக்கினார்கள். அவர்களுடைய கரங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக உயர்த்தப்பட்டே இருந்தது அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய காரியம் அதுதான். எவ்வளவு உயர்வுகள் வந்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்தாலும், எந்த அளவிற்கு கர்த்தரை நாம் பிடித்துக் கொண்டு இருக்கிறோம் அதைத்தான் ஆண்டவர் என்ன செய்யறார், எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நிறைய காரியங்களை நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், நிறைய காரியங்களை நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறோம், நிறைய காரியங்களை நம்ம சக்சஸ் ஆகணும்னு என்ன செய்யறோம் நினைக்கிறோம். ஆனால்
ஆனா எவ்வளவு உயர்வுகள் வந்தாலும் பிரேயர் குறையக்கூடாது. எவ்வளவு உயர்வுகள் வந்தாலும் பைபிள் ரீடிங் குறையக்கூடாது. எவ்வளவு உயர்வுகள் வந்தாலும் தேவ சமூகத்திலே செலவிடுகிறதான அந்த நேரம் குறையக்கூடாது. தேவ பிரசன்னத்திலே காத்திருக்கிற அந்த நேரம் என்ன செய்யக்கூடாது, குறையக்கூடாது. அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அந்த தேவனோடு கூட இணைந்து நடக்கிற அல்லது தேவனோடு கூட இணைந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறதான அந்த வெற்றி மாத்திரமே மன நிறைவை தரும். இப்போ கத்தர் விட்டு விலகிட்டா கத்தர் ஆசீர்வாதத்தை எடுத்துருவாரா? எடுக்க மாட்டார். சாலமோன் 300 மனைவி 700 மறுமனை ஆட்டி பல தேசத்து ராஜஸ்திரீகளை என்ன செஞ்சார்னா விவாகம் பண்ணி இருந்தார். அந்நிய தேவர்களை பின்பற்றுகிற அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணி இருந்தார். ஆனா சிங்காசனத்துல தான் இருந்தார். ஆனா ராஜாவா தான் இருந்தார். கர்த்தர் அவர் என்ன செய்யல, தள்ளல. ஆனா ஆண்டவர் விலகி போயிட்டார். அதனுடைய விளைவு அவருடைய வாழ்நாளின் கடைசியில மனசஞ்சலத்தோடு கூட தான் இருந்தார்னு பார்க்கிறோம். அவரை சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க. சாலமோனை போல ஞானி ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், சொல்லிக்கலாம், மெச்சிக்கலாம். வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியில் இருந்ததான வெற்றி மற்றொரு பகுதியில் இல்லை. காரணம், தேவனோடு இணைந்து அவர் ஒரு காலத்துல வெற்றியுள்ளவரா என்ன செஞ்சார்னா இருந்தார். பின்னாட்கள்ல கர்த்தர் என்ன செய்யல, அவருடைய வாழ்க்கையில இல்லை. ரெண்டாவது, எது நிலையான வெற்றி, எது எட்டர்னல் சக்சஸ் அல்லது பெர்மனன்ட் சக்சஸ்னா என்ன அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். எது உண்மையான சக்சஸ்? இடம் வாங்கிட்டோம், வீடு கட்டிட்டோம், பேங்க் பேலன்ஸ் நிறைய வச்சிருக்கிறோம், அதனால சக்சஸ்ஃபுல்லான ஆள்னு அர்த்தமா? அதனால அவர் ரொம்ப திறமையானவர் அர்த்தமா? உண்மையான சக்சஸ்னா என்னது? உண்மையான வெற்றினா என்னது? ஆண்டவர் சொல்றாரு, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணி கொண்டாலும் உலகத்துல நம்பர் 1, உலகத்துல நம்பர் 2, தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஐஸ்வர்யவானாகிய ஒரு வாலிபன் ஆண்டவர்ட்ட வந்து கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும், எந்த நன்மையை செய்யணும்? ஆண்டவர் சொல்ற, நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது செய்ப்பா, இவைகள் எல்லாம் என்னுடைய சிறு வயது முதற்கொண்டு செய்யறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்தில் உள்ளவைகளை விற்று பிச்சை கொடு, தரித்திரருக்கு கொடுன்னு சொல்லி சொல்றார். அவன் மிகுந்த ஐஸ்வர்யவனாய் இருந்தபடினால் அவன் துக்கத்தோட போயிட்டான்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. துக்கத்தோட என்ன செஞ்சுட்டான், போயிட்டான். பாருங்க, அவன் ஒரு பகுதியில சக்சஸ் ஆன ஆள் தான், ஐஸ்வர்யவான். அவனுக்கு எப்படி சம்பாதிக்கணும்னு தெரிஞ்சு, எப்படி பிசினஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு, எப்படி ஐஸ்வர்யவான் ஆகணும்னு தெரிஞ்சு, அவன் வாலிப நாட்களிலேயே அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தான் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் ஐஸ்வர்யம் இதெல்லாம் வந்துருச்சுன்னா, அவன் அப்படி இருந்த மனுஷன்தான். அவன்கிட்ட அநேகர் வேலைக்கு இருக்கிறாங்க, அநேக குடும்பங்களை போஷிக்கக்கூடிய நிலைமையில் அவன் இருக்கிறான். அநேகருடைய பார்வையில அவன் ஒரு சக்சஸ்ஃபுல்லான மனுஷன்தான். ஆனா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உனக்கு உண்டானவைகளை விற்று பிச்சை கொடு, தரித்திரருக்கு கொடுன்னு சொல்லி சொல்றப்போ அவன் என்ன செய்யறான்னா துக்கமுகமாய் போயிட்டான்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சொல்ற, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் என்ன செய், உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு மிகுந்த பொக்கிஷம் என்ன செய்யும் உண்டாயிருக்கும் சொல்ற, பின்பு என்னை பின்பற்றி வான்னு சொல்ற. இப்ப இங்க நீ ஐஸ்வர்யவானா இருக்க விரும்புறியா அல்லது பரலோகத்துல ஐஸ்வர்யவானா இருக்க விரும்புறியா? நித்திய ஜீவனையும் சுதந்திரிச்சுக்கலாம், பரலோக ராஜ்யத்திலே நீ ஐஸ்வர்யவானா இருக்கலாம். அவன் துக்கமுகமாய் போயிட்டான்னு என்ன செய்யறோம் பார்க்கலாம். சோ இந்த உலகத்துல நாம் பெற்றுக்கொள்ளுகிறதான வெற்றி, நாம் அடைகிறதான வெற்றி, நான் சம்பாதிக்கக்கூடியதான எல்லா ஐஸ்வர்யமும் டெம்பரவரி. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் என்ன செய்யும் இருக்கும். அதற்கு பிறகு என்ன செய்யாது, இருக்காது.
அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினார். எது உண்மையான சக்சஸ்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எதை செய்யணுமோ அதுதான் உண்மையான சக்சஸ். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க ஆசை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தேகத்தை விட்டு என்னைக்கு இந்த ஜீவன் பிரியுதோ அன்னைக்கு நான் கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்வேன்? இருப்பேன். அது சொல்லிட்டு சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கென்று நான் நஷ்டமும் குப்பையுமாக என்ன செய்யறேன் என்ற. பவுலுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருந்துச்சு, அவருக்கு கப்பல் இருந்துச்சு, அவருக்கு ஏராளமான ஐஸ்வர்யங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றி போனதனுடைய விளைவு சனகரி சங்கத்தின் மூலமாக எந்த ஆசீர்வாதங்களையும் அவர் தொட முடியாத அளவுக்கு என்ன செய்யறாருன்னா அவர் வெளியேற்றப்படுகிறார். அது சொல்றாரு, எவ்வளவு ஆசீர்வாதங்களை நான் இழந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்தி கொண்டேன். எனக்கு ஆண்டவர் போதும், எனக்கு தேவன் போதும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நித்திய ஜீவனை என்ன செஞ்ச, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்திய ஜீவனை நான் என்ன செய்ய போறேன்? சுதந்திரிக்க போறேன். எவ்வளவு இழந்தேன், எவ்வளவு காரியங்களை தொலைச்சிட்டேன், அது அல்ல. சொல்றாரு, உண்மையான சக்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நித்திய ராஜ்யத்திற்கு நாம் எவைகளை சுதந்திரிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமானால், பண்ட சாலைகளை கட்டின அவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ புசித்து குடித்த அநேக வருஷங்களுக்கு இளைப்பாரு. ஏன்னா நினைச்சத விட நிறைய விளைச்சல், நிறைய களஞ்சியங்களை கட்டுறான், சேர்த்தி வச்சுட்டா காலத்துக்கு உட்கார்ந்து என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். 10 தலைமுறைக்கு என்ன செய்யலாம்? உட்கார்ந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இருக்குது. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, இன்று ராத்திரியிலே உன்னுடைய ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையவைகள் ஆகும்? எதை பத்தி ஆண்டவர் கவலைப்பட சொல்றாருன்னா, ஆத்துமாவை பற்றி கவலைப்பட சொல்றார், நித்திய ஜீவனை பற்றி கவலைப்பட சொல்றார். நம்ம சக்சஸ் சொல்லிட்டு ஏதோ இடம் வாங்குறதையோ, வீடு கட்டுறதையோ, அல்லது சம்பாதிக்கிறதையோ, அல்லது 4 பேருக்கு முன்னாடி கௌரவமா வாழ்றதையோ நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையான சக்சஸ், எட்டர்னல் சக்சஸ் அப்படிங்கிறது நாம் பூமியில் வாழ்கிற நாட்களிலேயே நித்தியத்திற்கு உரியவர்களாக நித்தியத்தை பற்றியதான நம்பிக்கையோடு கூட வாழ்கிறது தான் உண்மையான சக்சஸ். ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்றார். சோ ஆண்டவர் இல்லாத சக்சஸ் அது எந்த வகையில, அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது சக்சஸ் அல்ல. ரெண்டாவது, நம்ம பல காரியங்களை சக்சஸ் ஆகிறோம் அல்ல வெற்றி அடைகிறோம். அந்த வெற்றி நம்மை தேவனை நோக்கி என்ன செய்யணும்? தள்ளணுமே தவிர தேவனிடம் இருந்து என்ன செஞ்சிடக்கூடாது? தள்ளிட கூடாது. வாசிப்போம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதினுடைய இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே கூட உத்தமமாய் இருக்கவில்லை. தாவீதினுடைய இருதயத்தை போல சாலமோனுடைய இருதயம் கர்த்தரோடு கூட உத்தமமாய் இருக்கலைன்னு வசனம் சொல்லுது. அவனுடைய மனைவிகள் அவனுடைய இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். சாலமோன் நிறைய ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர் தான். ஆனா அவருடைய ஆசீர்வாதங்களே அவருடைய அழிவுக்கு காரணமா இருந்துச்சு. என்ன செஞ்சாங்களாம்? அந்நிய தேவர்களை பற்றி சாய பண்ணினார்கள். கர்த்தரை விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாங்க? நகர்த்திட்டாங்க. ஆண்டவரை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க? தூரப்படுத்திட்டாங்க. நம்ம வாழ்க்கையில ரியல் சக்சஸ் அப்படிங்கிறது எல்லா காரியத்திலையும் நான் சாதிச்சிட்டேன், நான் சம்பாதிச்சிட்டேன், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், ஆனாலும்
நான் பெற்ற ஆசீர்வாதங்கள் என்னை கர்த்தருக்கு நேராக தான் என்ன செய்யுது? தள்ளுது. நாம் பெறுகிற ஆசீர்வாதங்கள் தேவனை நோக்கி என்ன செய்யணும்? நம்ம தள்ளணும். ஆண்டவருக்கு நேராக என்ன செய்யணும்? தள்ளணும். டிசிப்ளின் இல்லாத சக்சஸ் ரொம்ப டேஞ்சரானது. சாலமோன் ஞானி, நிறைய சக்சஸா அவருடைய லைஃப்ல பார்க்க முடியும். ஆனா டிசிப்ளின் இல்லாததனுடைய விளைவு அவர் தள்ளப்பட்டார் அப்படின்னு என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். நம்ம எத்தனை ஆண்டுகள் காத்திருந்து, எத்தனை ஆண்டுகள் கழித்து நன்மையை, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறோம் என்பது அல்ல. அப்படி பெற்றுக்கொள்ளுகிற எந்த ஆசீர்வாதமும் நம்மை தேவனை விட்டு தூரப்படுத்தி விடாதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்தாலும் நம்முடைய முதன்மையான இடத்தை நித்தியத்திற்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். முதன்மையான இடத்தை ஆத்துமாவுக்குரியவைகளுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். மூன்றாவது காரியம், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு சக்சஸுக்கும் அந்த கிரெடிட்ஸை அவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29, 30, 31 வசனங்களை பாருங்க. தானியேல் 4ஆம் அதிகாரம் 29, 30, 31. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரமனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கும் அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்றான். என்ன சொல்றாரு? நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. வாழ்க்கையில வீழ்ச்சி வரக்கூடாது, தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்படக்கூடாது அப்படின்னா ஒவ்வொரு உயர்விலையும் அதுக்கான கிரெடிட்ஸை கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அதுக்கான மகிமையை கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். வசனம் சொல்லுது, 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. இவர் பேசி முடிச்சதுக்கு பிறகு ஒரு வாரத்துல 10 நாள்ல அப்படிலாம் இல்லை, அல்லது பேசி முடிச்சதுக்கு பிறகு அப்படிலாம் இல்லை. இந்த வார்த்தை ராஜாவினுடைய வாயில் இருக்கும் போதே சொல்றாரு, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்லையும் உயர்வுகள் வர வர அதுக்கான கிரெடிட்ஸை கர்த்தருக்குன்னு என்ன செய்யணும்? கொடுக்கணும். சாலமோனுக்கும் அந்த ஒரு பெருமை இருந்துச்சு. எனக்கு முன் இருந்த எல்லாரை பார்க்கலாம் நான் தான் நிறைய செஞ்சேன், நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன், நான் தான் ஐஸ்வர்ய சம்பன்ன நானே. அந்த பெருமை என்ன செஞ்சுன்னா உள்ளுக்குள்ள இருந்துச்சு. எப்பவுமே கிரெடிட்ஸ் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் சம்பாதித்தது என்று சொல்லி உன் இருதயத்தில் நீ சொல்லிக் கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து ஆண்டவர் உபாகமத்துல சொல்றார், மிக தெளிவா சொல்றார். ஆனா நேபுகாத் நேச்சார் சொல்றாரு, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாகிய நான் கட்டின மகா பாபிலோன். இந்த வார்த்தைகள் வாயில் இருக்கும் பொழுது நான் கட்டினேன், நான் தான் கட்டினேன். அது அவர் என்ன செய்யறாரு? சொல்றாரு, சொல்லும் பொழுதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. கர்த்தர் கட்டினார். ஆண்டவர் என்னை இந்த சிங்காசனத்துல உட்கார வச்சார், ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தார், அப்படிதான் என்ன செய்யணும்னு சொல்லி இருக்கணும். ஆனா அதை சொல்லாததனுடைய விளைவு அவர் தள்ளப்பட்டார் அப்படின்னு என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அந்த பெருமை, அதனுடைய விளைவு தேவன் அவரை தள்ளினார் அப்படின்னு என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். நம்ம சக்சஸ்ல தேவனுக்கு இடம் கொடுக்கணும். நம்ம சக்சஸ்ல தேவனுக்கு உரிய இடத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும். நான் பிரயாசப்பட்டேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் ராப்பாகலா ஓடுனேன். எபேசு சபைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, இலைப்படையாமல் பிரயாசப்பட்டாய். அந்த மாதிரி நான் இலைப்படையாம பிரயாசப்பட்டேன்.
கர்த்தர் கொடுத்தார். யோபு அந்த வார்த்தையை சொன்னார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தாயின் கற்பத்திலிருந்து நான் நிர்வாணியாய் இவ்விடத்திற்கு என்ன செஞ்சேன்? வந்தேன். கர்த்தர் கொடுத்தார். நான் ஒண்ணுமே இல்லாம தான் வந்தேன், ஆனா கர்த்தர் கொடுத்தார். நிர்வாணியா தான் வந்தேன், கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வாதங்களை என்ன செஞ்சார்? கொடுத்தார். அந்த கிரெடிட்ஸ கர்த்தருக்கு அவர் கொடுத்ததனுடைய விளைவு, இழந்து போனதற்கு பிறகும் இரண்டத்தனையான நன்மைகளை தேவன் அவருக்கு கொடுத்தார். நம்ம சக்சஸ்ல ஆண்டவருக்குன்னு உரிய பங்கை கொடுக்கணும், ஆண்டவருக்குன்னு உரிய கனத்தை கொடுக்கணும், ஆண்டவருக்குன்னு உரிய மகிமை என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 21 to 23 வரையிலான வசனங்களை பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து இறந்தான். ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து பேசுறார், ஏரோது பேசுறார். ஆனா ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா ஆர்ப்பரிக்கிறாங்க. ஏன் ஆர்ப்பரிக்கிறாங்க? இது மனுஷனுடைய சத்தம் அல்ல. ஏரோது ராஜாவினுடைய பேச்சை நாங்க பல தடவை கேட்டிருக்கிறோம். ஏரோது ராஜாவினுடைய சத்தம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு பேசுறது ஏரோது ராஜா அல்ல, ஏரோது ராஜாவின் மூலமாய் கர்த்தர் பேசுறார். கர்த்தர் பேசுறார். இத சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆனா ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க, ஜனங்கள் மகிமை செலுத்துறாங்க, ஜனங்கள் துதிய செலுத்துறாங்க. எல்லாத்தையும் ஏரோது ராஜா எனக்கு தான் அப்படின்னு என்ன செய்யறாரு? எடுத்துக்கிறார். அதனுடைய விளைவு கர்த்தருடைய தூதனவனை அடித்தான் என்ன செய்யுது? வசனம் சொல்லுது. ஏன்? அங்க வசனம் தெளிவாவே சொல்லுது, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாதபடியால். அவன் என்ன செஞ்சிருக்கணும்? கர்த்தருக்கு மகிமை என்ன செய்யணும்? செலுத்தணும். அப்ப நம்ம லைஃப்ல உயர உயர மேன்மைகள் வர வர, சாலமோனுடைய ஞானத்தை கேட்டு எத்தியோப்பிய தேசத்திலிருந்து அந்த ராஜாத்தி என்ன செஞ்சாலும் வந்தாலாம். பல தேசத்து ராஜஸ்திரீகள் என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. அவருடைய ஞானம் தேடி தேடி வந்த எல்லாரையும் என்ன செஞ்சாரு? வந்துட்டு திரும்ப அவ்வளவு தூரம் போகாட்டி என்ன ஈருன்னு சொல்லிட்டு இவர் வாழ்க்கை கொடுத்தார். கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்குன்னு ஒரு அரண்மனையை கட்ட வைக்க, அதனுடைய விளைவு தள்ளப்பட்டார். ஒவ்வொரு இடத்துலையும் தேவனுக்குரிய மகிமையை தேவனுக்கு என்ன செய்யணும்? கொடுத்திருக்கணும். சாலமோன் அதை என்ன செய்யல. அதனுடைய விளைவு எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. நாம் எடுத்துக்கொள்ளுகிறதான மகிமை நம்மை அழித்து போடும். எல்லா கிரெடிட்ஸையும் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். என்ன வந்தாலும் சரி, ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நிக்கணும். என் கைகளின் பிரயாசம் அல்ல, உம்முடைய ஆசீர்வாதம். தாவீது ஒரு இடத்துலையும் சொல்லலையே. தாவீது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சபதரித்த எல்லாத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்குன்னு கொடுத்துட்டு, நான் இவ்வளோ கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யல, சொல்லல. அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சம்பாதிச்சேன்னு சொல்லல, நான் இவ்வளவு கொடுத்திருக்கேன்னு என்ன செய்யல, சொல்லல. உமது கரத்தில் வாங்கி, எல்லாம் நீங்க தான் கொடுத்தீங்க, நீங்க கொடுத்ததை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? கொடுக்கிறேன். ஏன் தாவீத எல்லா இடத்துலையும் கர்த்தர் உயர்த்துறார்? ஏன் தாவீத எல்லா இடத்துலையும் மேன்மையா பேசுறார்? தாவீது செத்து, தாவீது மரித்து பல நூற்றாண்டுகளுக்கு பிறகும் தாவீதை குறித்து திரும்ப 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 தேவன் பேசுகிறதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு இடத்துல கூட அவன் மகிமையை தனக்குன்னு என்ன செய்யல, எடுத்துக்கலாம். எல்லா மகிமையும் கர்த்தருக்கு என்ன செஞ்சார்னா செலுத்தான். வாழ்நாளின் ஆரம்ப நாட்களிலே கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை உயர்த்த ஆரம்பித்ததான தாவீது தன்னுடைய வாழ்நாள் முடிகிற வரைக்கும் மரண பரியந்தம்
கர்த்தரை சார்ந்திருந்தார் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நான்காவது காரியம், சமாதானத்தோடு கூட வரக்கூடியதான வெற்றி, பீஸ்ஃபுல் சக்சஸ். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட கூட அவர் வேதனையை கூட்டார். அதோடு கூட அவர் என்ன செய்ய மாட்டாரா? வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட கூட அவர் வேதனையை கூட்டார். ஆசீர்வாதங்கிறத கர்த்தர் தான் தரணும். தாமதிச்சாலும் கர்த்தர் தான் தரணும். ஷார்ட்கட்லையோ குறுக்கு வழியிலையோ சம்பாதிக்கிறது நிலைக்காது. ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைக்கக்கூடியதான ஆசீர்வாதம் நிலைக்காதுன்னு வசனம் சொல்லுது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட கூட அவர் வேதனையை கூட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் இல்லாம அல்லது கர்த்தர் கொடுக்காத ஆசீர்வாதம் அது வேதனையை கொடுக்கும். மற்றவர்களை ஏமாற்றி மற்றவர்களை வஞ்சித்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற சுதந்திரிக்கிற எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் அது நமக்கு என்ன செய்யும்? வேதனையை கொண்டு வரும். உண்மையான சக்சஸ் வேணும் அப்படின்னா எவ்வளவு தாமதமானாலும் சரி, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற வரைக்கும் அவர் தரட்டும் சொல்லிட்டு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். தாவீது கர்த்தர் அபிஷேகித்ததற்கு பிறகு பல ஆண்டுகள் அலைச்சல்கள், கண்ணீர். ஆனா என்ன செய்யலைன்னா சிங்காசனத்தை போறதுக்கு குறுக்கு வழியெல்லாம் பார்க்கல. யோவாப் சொல்றாரு, என் ஆண்டவனே இன்றைக்கு நான் என்ன செய்யறேன்? ஒரே போடு, அவர் வாங்கி போடுறேன். இல்ல வேண்டாம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனுக்கு விரோதமாக என் கையை நீட்டாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் ஒருபோதும் என்ன செய்யலைன்னா ஷார்ட்கட்ல எல்லாம் போகல. எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் சரி, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவர் ஏதாவது யுத்தத்துல மாண்டு போய் அல்லது வியாதிப்பட்டு என்னுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கர்த்தர் தர்ற வரைக்கும் நான் காத்திருக்கிறேன், நான் வெயிட் பண்றேன். என்னுடைய ஆசீர்வாதம் கர்த்தர் இருந்து என்ன செய்யட்டும்? வரட்டும். குறுக்கு வழியில சில நேரங்கள்ல மேல போயிடலாம், ஆனா நிம்மதி இருக்காது, ஆனா சமாதானம் இருக்காது. இன்னைக்கு நிறைய பேர் பணம் காசு இருக்குது, ஆனா நிம்மதி இல்லாம அங்க இங்கே அலைந்து திரிகிறது என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். காரணம் என்ன? சக்சஸ் ஆயிட்டோம்னு சொல்லி சொல்றாங்க, ஆனா பீஸ்ஃபுல்டு சக்சஸா இல்லை, சமாதானம் உள்ள ஒரு வெற்றியா என்ன செய்யல இல்லை. நம்ம வாழ்க்கையில உண்மையா நம்ம சக்சஸ் அடையணும் அப்படின்னு நினைச்சா கிறிஸ்துவை மையப்படுத்தின ஒரு வெற்றியா என்ன செய்யணும்? இருக்கணும். பவுல் இழப்புகளின் மத்தியிலையும் சந்தோஷமா இருந்தார். இழப்புகளின் மத்தியிலையும் எல்லாத்தையும் பறி கொடுத்ததுக்கு பிறகு, எல்லாத்தையும் விட்டு கொடுத்ததுக்கு பிறகும் அவர் சந்தோஷமாகவே இருந்தார். லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாக விட்டேன். கிறிஸ்துவுக்காக அந்த ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டார். ஆண்டவர் தான் என்னுடைய லைஃபினுடைய உண்மையான சக்சஸ் என்ன செஞ்சார்னா பிடிச்சுக்கிட்டார். ஸோ நம்முடைய உண்மையான அடையாளம் எது அப்படின்னா நம்முடைய ஐஸ்வர்யம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்த்தர். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் கூட இருந்தா ஒருவேளை தாமதம் ஆகலாம், ஆனா நிச்சயமாய் ஆசீர்வாதம் வரும். ஆராதனை நேரத்தில் அதுதான் சொன்னோம். முதல்ல பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்துக்கு அவர்களை அனுப்பிவிடுன்னு என்ன செய்யல? மோசே போய் பார்வோன்ட்ட பேசல. என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி அவர்களை போக விடு. முதல் காரியம் ஆராதனை. வனாந்தரத்துல அந்த ஒரே பர்வதத்திற்கு பக்கத்துல அந்த ஜனங்கள் என்ன செய்யணும்? கூட்டி அந்த ஜனங்களுக்கும் தனக்குமான ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தணும். தேவன் உடன்படிக்கையை தான் என்ன செஞ்சாரு? மோசே மேல கூப்பிட்டு எழுதிட்டு இருந்தார். ஆனா ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? தடுமாறினார்கள். ஜனங்கள் இருதயத்துல பின்வாங்கினார்கள். தேவனுடைய நோக்கம் என்னன்னா முதல்ல அவங்களோடு கூட என்ன செய்யணும்? இருக்கணும். அதுக்கு பிறகு நமக்கான ஆசீர்வாதங்களை கொடுக்கணும். தாமதமானாலும் கர்த்தரோடு கூட இருப்போமானால், தாமதமானாலும் கர்த்தர் நம்முடைய அடையாளமாக இருப்பாரானால் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக நம்மை தேடி வரும். அச்சீவ்மெண்ட்டை விட ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். இந்த ஜனங்கள் எனக்கென்று ஏற்படுத்தினேன்,
இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றார், நான் அவர்கள் நடுவிலே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனங்களாய் இருப்பார்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எதை பத்தி பேசுறாரு? ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுறாரு. அதுக்கு பிறகு ஆண்டவர் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை பத்தி பேசுறாரு. பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்தை அவர்களுக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். நம்ம முதல்ல ரிலேஷன்ஷிப்ல வளர்ந்தோம் அப்படின்னா ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி தேவன் என்ன செய்வார்? உதவி செய்வார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். 5வது காரியம், God promoted success. நம்ம எதிர்பார்க்கக்கூடியதான வெற்றியை நிச்சயமாய் தேவன் ஒரு நாள்ல என்ன செய்வார்? தருவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 75ஆம் சங்கீதம் 6ஆம் 7ஆம் வசனத்தை பார்க்கிறோம். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசைகளிலும் இருந்து ஜெயம் வராது, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலிருந்து ஜெயம் என்ன செய்யாது? வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துறார். நம்மளை உயர்த்தணும், நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா கிழக்க மேற்க தெற்க வடக்க எங்க நோக்கி பார்த்தாலும் வராது. வானத்துக்கு நேராக நம்முடைய கைகள் ஏறெடுக்கப்படணும், வானத்துக்கு நேராக நம்முடைய கண்கள் ஏறெடுக்கப்படணும். ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிற அந்த நியாயாதிபதியாகிய தேவனுக்கு நேராக நம்முடைய கண்கள் என்ன செய்யணும்? ஏறெடுக்கணும். அவர் மாத்திரம்தான் உயர்த்துவார். மனுஷனை நம்புனா நிச்சயமா கண்ணீர் வரும், மனுஷனை நம்புனா நிச்சயமா அவமானம் வரும், மனுஷனை நம்புனா ஒருபோதும் உயர்வுகள் வராது. பானபாத்திரக்காரனுக்கு அழகா என்ன செய்யறேன்னா சொப்பனத்தை சொல்றார், இன்னும் 3 நாளைக்குள்ள உன் தலையை உயர்த்தி உன் நிலையிலே மறுபடியும் உன்னை என்ன செய்வார்? நிறுத்துவார். நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்துக்கொள்னா கண்டிப்பா உன்னை நான் மறப்பனா அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான். ஆனா பல வருஷங்கள் ஆச்சு, மறந்துட்டாங்க. நம்ம ஞாபகமே வராது, சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வராது. எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில நீங்க உதவி பண்ணி பாருங்க, வாழ்ந்திருக்கும் போது அந்த பானபாத்திரக்காரன் வாழ்ந்திருக்கும் போது யோசேப்பினுடைய நினைவு என்ன செய்யல? வரல. ஆனா கர்த்தர் நினைவு கொண்டார். இளம் வயதிலே சொப்பனத்தை கொடுத்த தேவன் நினைவு கொண்டார். சொப்பனத்தில் வெளிப்படுத்தினதான தேவன் நினைவு கொண்டார். பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து, பார்வோனுக்கு தூக்கத்தை கலைத்து, பார்வோனை பதற பண்ணி என்ன செய்வோம் ஏது செய்வோம் சொல்லிட்டு பார்வோன் அல்லாடின பொழுது அவன் சொல்றான், நான் செய்த குற்றம் எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது, சிறைச்சாலையில ஒருத்தனை பார்த்தேன், அவன் நான் கண்ட சொப்பனத்தை அவன் எனக்கு சொன்னான், அதற்கான அர்த்தத்தை சொன்னான், எனக்கான விடுதலையை சொன்னான். சொன்னதற்கு பிறகு அந்த உயர்வு வந்ததுன்னு சொல்லி பார்க்கிறான். மனிதர்களால் அல்ல, எப்போ ஆண்டவர் நம்ம ரெகக்னைஸ் பண்றாரோ, எப்ப கர்த்தர் நம்மளை அங்கீகரிக்கிறாரோ அப்ப நமக்கான உயர்வு வரும். எவ்வளவு நாட்கள் ஆனாலும், எவ்வளவு மாதங்கள் ஆனாலும், எவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் கர்த்தரை நம்ம உயர்த்தட்டுன்னு சொல்லிட்டு சிறைச்சாலை கம்பிகளுக்குள்ளே அவன் அடைக்கப்பட்டு இருந்த போது கர்த்தரவனை விடுவித்தார், கர்த்தரவனை உயர்த்தினார்னு சொல்லி பார்க்கிறான். யாரும் நம்மளை பார்க்கலைனாலும் சரி, நம்மை காண்கிற தேவனுக்கு உண்மையாக விசுவாசமாக இருப்போமானால் பல நேரங்களில் நம்ம சக்சஸை துரத்துறோம். எப்படியாவது ஜெயிச்சிடணும், எப்படியாவது சாதிச்சிடணும், எப்படியாவது சம்பாதிச்சிடணும், எப்படியாவது மேலே வந்துடணும், அவனுக்கு மேலே இவனுக்கு மேலே நான் எப்படியாவது வந்துடணும். சக்சஸை துரத்துவதற்கு அழைக்கப்படலாம். வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள் அப்படி பேர் வருவதற்கு நாம் அழைக்கப்படலாம். வெற்றியை துரத்தும்படி அழைக்கப்படலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு. ஃபர்ஸ்ட் தேவனை துரத்துங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை விடாபடியா துரத்துங்க. ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய சமூகத்துல விழுந்து கிடந்தாங்க. அவரை துரத்துனா போதும், அவர் பின்னாடியே ஓடுனா போதும், நீங்க மட்டும் கூட இருந்தா போதும், நீங்க என் கூட இருந்தா போதும்பா. கிறிஸ்து எனக்கு ஜீவன்,
சாவு எனக்கு ஆதாயம். எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு இழப்பு, அப்படி அல்ல. விடாப்பிடியா கிறிஸ்துவை பின்தொடர்கிறேன். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நீங்க என் லைஃப்ல இருந்தா போதும்பா, நீங்க என் கூட இருந்தா போதும்பா. நம்ம வாழ்க்கைய, நம்ம ஆசீர்வாதங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நம்முடைய சக்சஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. கர்த்தர் தான் கண்ட்ரோல் பண்ணணும், ஆண்டவர் தான் கண்ட்ரோல் பண்ணணும். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மறுமனை ஆட்சிகள் அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி அவனுடைய இருதயத்தை சாய பண்ணினார்கள். அவனை கண்ட்ரோல் பண்றாங்க, அவனை கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாங்க. நம்ம லைஃப, நம்முடைய ஆசீர்வாதங்களோ, நம்முடைய வெற்றியோ, நம்மை சுற்றி இருக்கிறவர்களோ கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. கர்த்தரே, ஆண்டவர் மாத்திரமே கண்ட்ரோல் பண்ணணும். ஆண்டவர் மாத்திரம்தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஆண்டவர் மாத்திரம்தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு நிலையான ஒரு வெற்றி, நம்முடைய உள்ளத்துக்கு தெரியக்கூடியதான வெற்றி, அது கர்த்தரால தான் வரும். ஒரு நிலையான வெற்றி, நம்ம இங்க ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதோ, சம்பாதிக்கிறதோ, சேர்த்து வைக்கிறதோ, 4 தலைமுறைக்கு நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றதுல இல்லை. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், உலகத்திலேயே நம்பர் 1 அப்படி வந்தாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினார். நித்தியத்தை சுதந்திரிப்பதே உண்மையான லட்சியம். வாழ்க்கையில எந்த இடத்துக்கு, எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நான் அல்ல, கர்த்தரே, என் கை பிரயாசம் அல்ல, என் சாமர்த்தியம் அல்ல, என் பலன் அல்ல, என் கர்த்தர் என்ன உயர்த்தினார், என் கர்த்தர் என்ன நினைவு கூர்ந்தார், என் கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சார், கர்த்தர் என்ன மகிமையா வச்சிருக்கிறார். தேவனால் உயர்த்தப்பட்ட வெற்றி. யோசேப்ப யாரும் உயர்த்தல. சொப்பனத்துல சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் வணங்கி நிற்கும்னு யார் சொன்னாரோ அவரை உயர்த்தினார். நம்மோடு கூட இடைபடுகிறதான கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். நம்மோடு கூட பேசுகிறதான கர்த்தர் நம்மை உயர்த்துவார். வார்த்தையை கொடுத்து, வாக்கு தத்துவத்தை கொடுத்து, இதை பிடிச்சுக்க, இது உனக்கான வார்த்தை, இந்த வார்த்தையை பிடிச்சுக்க, இதை மாத்திரம் நம்புன்னு சொல்லி அந்த வார்த்தையை நாம் நம்பும் பொழுது, நம்ப பண்ணின வார்த்தையை நிறைவேற்றி கொடுக்கிறதான கர்த்தர். இந்த வார்த்தையை நம்பினா போதும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில எவ்வளவோன்னு இருக்கும், எவ்வளவோ கஷ்டம், எவ்வளவோ சொல்ல முடியாத அளவுக்கு சோதனைகள். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், அவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், அவர் நிறைவேற்றுவார். வர்றவெல்லாம் குழியில தூக்கி போடுறதுக்கு வர்றான், சிறைச்சாலையில தூக்கி போடுறதுக்கு வர்றான், வாழ்க்கைய அழிச்சு போடுறதுக்கு தான் வர்றான். எங்க தூக்கி போட்டா என்ன, தூக்கி போட்ட இடத்துல இருந்து தூக்கி நிறுத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் கூட இருக்கிறதா உண்மையான சக்சஸ், அவர் கூட இருக்கிறதா உண்மையான வெற்றி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினை இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி
ஆசீர்வதிப்பீராக. உண்மையான வெற்றியை அடைந்தவர்களாய் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, பரலோகத்திற்குரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தரை மாற்றும். கர்த்தருடைய பிள்ளைகளை நீ மாற்றுவீராக. பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள செய்வீராக. எல்லா நன்மைகளை சுதந்திரித்தால் உமக்கு கனத்தையும் உமக்கு மகிமையும் கொண்டு வருகிறவர்களாய், உமையே பற்றி கொண்டு நிற்கிறவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகளை மாற்றும். ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தரின் வேறு வேறாய் ஆசீர்வதி. குறைச்சல்கள் மத்தியில ஆண்டவரே நம்பிக்கை இழந்து தேவ சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள். தேவன் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி மேன்மைப்படுத்தி சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அறிவிப்புகளை நீங்கள் தயவாய் கவனமாய் கேட்க உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். இந்த ஆராதனை முடிவில் சிஏ இருக்கும். பெண்கள் ஐக்கிய கூடுகை அடுத்த மாதத்தில் இருக்கும். இன்னைக்கு இல்லை தானே? இன்னைக்கு இல்லை, அடுத்த மாதத்தில் இருந்து இருக்கும். ஆகவே இன்றைக்கு சிஏ இருக்கும். சண்டே கிளாஸ் வாய்ப்பு இருந்தால் நடத்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஜூலை மாதம் 26ஆம் தேதி நமக்கு மெகா வேத வினா போட்டி நடைபெறும். ஆகவே போகிறதுக்கு முன்னாடி அந்த போஸ்டர் என்ன செய்யுங்க, பாருங்கள், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. படிக்க வேண்டிய அந்த போர்ஷன் என்ன செய்யுங்க, படிங்க. இன்னொரு 2 மாதம்தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒரு 5 அதிகாரம் 10 அதிகாரம் அப்படி வாசிக்கிறக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வாசித்து முடிச்சிடலாம். ஆகவே நீங்கள் அதில் படிக்க பங்கு பெற உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். சபைக்கு வாக்கு பண்ணினதான காணிக்கைகள், உங்கள் தசம பாகங்கள், அப்புறம் அந்த வாடகைக்கு வாக்கு பண்ணின காணிக்கைகள், அதை உண்மையாக இருங்க. அதில் நீங்கள் சரியாக கொடுக்கும் பொழுது நெருக்கடி இல்லாமல் இந்த ஊழியத்தை நாங்கள் மன சந்தோஷத்தோடு கூட செய்ய இயலும். அதுபோல் தொடர்ந்து சபைக்காக ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேற ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்ஸ்? வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பெந்தைகோஸ்தே ஞாயிறு, பெண்டிகாஸ்டல் சண்டே. ஆகவே அது ஒரு விசேஷித்த ஆராதனையாக, துதி ஆராதனையாக இருக்கும். யாவரும் தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். யாவரும் இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்போம். ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று சொல்லி காணிக்கை செலுத்துவோம். Praise the Lord.
தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக, எங்களையும் வெற்றி உள்ளவர்களாக ஆண்டவரே நீர் மாற்ற போகிற கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, தொடர்ந்து விடாப்பிடியாய் உம்மை பின்பற்ற பிடித்துக் கொள்ள தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்தருளுவீராக என நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து நடத்தட்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த வார நாட்களிலே உம்முடைய பிள்ளைகள் கைட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு நேராக நீட்டப்படட்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஈவுகளை கொடும், நன்மையான ஆசீர்வாதங்களை கொடும், உம்முடைய பிள்ளைகளுக்கான பிரயாசங்களுக்கான பலனை கர்த்தாவே சுதந்திரித்துக் கொள்ள செய்வீராக என நாங்கள் ஜெபிக்கிறோம். கைகளின் பிரயாசங்களிலே கர்த்தர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பெருக்கம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதம் எடுக்கக்கூடியதான அனுபவத்திற்கு நேராக கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பற்றாக்குறைகள், குறைச்சல்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை விட்டு மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உண்டாயிருந்து பெருகட்டும். வெளி இடங்களுக்கு போகும்போதும் வரும்போதும் தேவனுடைய பாதுகாப்பின் கரம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். விபத்துகளுக்கும் நாச மோசங்களுக்கும் வியாதி விளைவினங்களுக்கும் ஆண்டவரே விலக்கி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக என நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையோடு தேவ சமூகத்தில் கரமயத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். பரலோகத்தின் தேவனானவர் உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக. கர்த்தருடைய கரங்களை உயர்த்தி கேட்டேன், என் தேவனின் தேவைகளை சந்தித்தார் என்று சொல்லத்தக்கதாக நிறைவான பலனை கர்த்தர் கட்டளையிடுவீராக. அன்றைய வியாதியோடு விளைவினத்தோடு தேவ சமூகத்துல கரமயத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விளைவினங்களை எல்லாம் மாற்றுவீராக. சுகவீனங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. உம்முடைய பலத்தினால் இடை கட்டுவீராக என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவீராக என நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த வார நாட்களில பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே, மாஸ்டர் ஜாஷ்வாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. மோகன் பிரதருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, பிறக்கிற அந்த புதிய ஆண்டை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக என நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண நாள் கொண்டாடுகிற ராஜேஷ் பிரதருக்காக, சோபா சிஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, வரப்போகிற இந்த பிறந்திருக்கிற இந்த புதிய ஆண்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக இருக்கட்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக என நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் உள்ளங்கால்கள் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாக இருக்கும் என்று சொல்லி வாக்கு பண்ணின கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக, உயர்த்துவீராக என நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்தும். ஜனங்கள் உமக்கு கொடுத்ததான காணிக்கைகள், தசமபாகங்கள், ஆண்டவரே பொருத்தனை காணிக்கைகள், ஆலயத்திற்காக உம்முடைய பிள்ளைகள் வாக்கு பண்ணி கொடுத்த காணிக்கைகள் எல்லாவற்றை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். அமைக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்கதாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கான பலனை கர்த்தர் பெருகவே பெருக பண்ணுவீராக.